2 குட்டி குட்டி உரல் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க அம்மிக்கல் அண்ட் ஆட்டு உரல் எல்லாம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதுல எல்லாம் மிக்சியை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ நான் வந்து இது ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. லைக் இன்னும் இது மாதிரி இன்னும் குட்டி குட்டி இருக்குது வீட்டில், பூண்டு நசுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கொடுக்கல, ஏன்னா பிகாஸ் நான் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அதை வச்சு ஸோ டொமேட்டோ கிரீன் இருக்கும், குச்சி குச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. காமாட்சி வந்து தாளிச்சே வச்சுட்டாப்ல, சட்னி பண்ணிவிட்டு சப்போஸ் அது நல்லா வந்துச்சுன்னா இதை போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க, காமாட்சி மின்ட்டும் எடுத்து வச்சிருக்கியா, என்னையா பண்ணலாம். சரி ஓகே, நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். என்ன பாட்டிமா ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்களா, என்ன பண்ணலாம்? நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன போட சொல்லுங்க, என்ன மிளகா? காஞ்ச மிளகாவா, பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் போடுவோமா? ஒரு 4 பச்சை மிளகா போட்டேன். நீ கிட்டக்கு வந்து காட்ட, நீ அப்பதான் நல்லா இருக்கும். ஓகேம்மா, எத்தனை இது போடலாமா? வெங்காயம் போடலாமா? எவ்வளோ? இவ்வளோ போட்டுமா? இன்னும் போட்டுமா? ஏன்னா சரி ஓகே. ஜாலியாக இருக்கே. பட் என்னன்னா டைனிங் டேபிள் மேலே வச்சு பண்ணுறோம். மேபி கீழே வச்சிடலாமா? இந்த சவுண்டு வருது, ஸோ ஏதோ ஸ்பாயில் பண்ண போகிறேன்ட்டு, அதனால நான் பேசாமல் கீழே உட்காந்துறேன். அப்படியே ஷிஃப்ட் பண்ணலாம் கீழே. அதை போட்டு நீ ஜாலியாக இருக்கியா? சொப்பு சாமான் விளையாடுற மாதிரியே இருக்கு. அது ஸ்பூனில் நல்லா கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது புளி எப்போ போடலாம்? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு தானே நசுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், தேங்காய் போடலாமா? தேங்காய் கொஞ்சம் போடுமா தேங்காய்? ஓகே ஃபைன். புளி வந்து ஒரு பீஸ் போட்டிருக்கேன். தென் சால்ட் இஸ் அ மஸ்ட். இவ்வளோ போட்டு 15 மினிட்ஸ் அரைச்சேன். இது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது, பட் எனிவேஸ் ஒன்ஸ் இன் அ வைல் தானே. ஸோ பாருங்க எப்படி கிட்ட கொஞ்சம் காமி, சூப்பராக இருக்கு. சவுண்ட் வருது பாருங்களேன், க்யூட்டா, சூப்பர். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கட்டா? உப்பு இருக்கான்னு பார்க்கட்டுமா? ஃபேண்டாஸ்டிக், வாவ், டேஸ்ட் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, குட். இதை தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம், ஒரு சேர்த்தாச்சு. ஸோ இட்ஸ் பிகம் ஒன் சட்னி. நெக்ஸ்ட் வந்து இந்த உருளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி எதுக்கும் ஒரு வாட்டி உடச்சிட்டு இதில் என்ன பிளான் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு 4-5 பீசஸ் காஞ்ச மிளகாய் போட்டு. இதை விட இது ஈஸியாக இருக்கா? இது ஈஸியாக இருக்கு, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதை எடுக்க டொமேட்டோ, இது கொஞ்சம் குட்டி உரல் இது, அண்ட் புளி ஒரு ஓகே ஓகே, இதை வச்சு குட். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அரைச்சேன். தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே என் மெய்டு என்ன சொல்லிட்டாங்க, நான் நைட்டு வந்து அப்படியே இதையே நான் சட்னியாக வச்சுக்கிறேன்ட்டு எனக்கு இன்னொரு சட்னியாக அரைச்சிருங்கன்றாங்க. அம்மா அந்த கப் கொடுமா. எப்பா இதான் சாக்கணி என் தலையில் இன்றைக்கி நைட்டு டின்னரை. கமிட்மெண்ட் வேணும். ஃபைனு ஸ்டார்ட். இதில் வந்து தாளிப்பு போட்டுட்டேன், சரியா? சால்ட்டும் போடல, இப்போ போட்டுட்டேன், ஆட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக். ரைட்டு, இதுதான் அந்த சொன்னெல்லாம் வீட்டில் வந்து பூண்டு நசுக்க டெய்லி யூஸ் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயே அப்படியே பண்ணிக்கலாம், இதை வாஷ் பண்ண வேண்டாம், பிகாஸ் தேங்காய் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு காமாட்சி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, உடனே குடமிளகாவை வதக்கிட்டாங்க. பச்சையாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டே பண்ணிட்டாங்க காமாட்சி. வேற என்ன போடலாம் இதில்? தேங்காய், புளி, அப்புறம் காஞ்ச மிளகாய் போடலாமா? சரி ஓகே டன். அப்புறம் ஒரு பல் பூண்டு. ஸோ இவ்வளோ மேட்ரு போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வந்து அரைக்க போகிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒரு ½ an hour ஆயிடுச்சு கைஸ். ஓ மை காட், தெரியாமல் இதில் இறங்கிட்டேன். நாட் ஸோ ஈஸி. டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். அம்மா கொடுங்கம்மா கப்பை.
இது குட்டி ஓரல்ல பண்ணதுனால குட்டியா தான் சட்னி வந்திருக்கு. இருக்குமா தாளிக்க அதை போட்டேன். ஸோ அவ்வளோதான் 3 சட்னி பண்ணியிருக்கேன். இது ரேடியோலஜிஸ்ட்னால எனக்கு வந்துட்டு டெலி ரிப்போர்ட்டிங் வீட்டில் இருந்தே நான் வந்து எக்ஸ்ரேஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன். ஸோ டெய்லி எனக்கு அரவுண்ட் 200 எக்ஸ்ரேஸ் வந்துடும். ஒரு 200 எக்ஸ்ரேஸ் will take 1 hour for me to report. நான் வந்து எவ்ரி டைம் எனக்கு எக்ஸ்ரேஸ் எப்போ வரும்னே தெரியாது. ஸோ அதனால நான் கிளினிக்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆஃப்டர்நூன்ஸில் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எனக்கு பென்ட்ரைவில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஐம் ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் எக்ஸ்ரேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எனக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பென்ட்ரைவில் போட்டு ஐ வில் பி ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் எக்ஸ்ரேஸ் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, ரைட்? எஸ் மேம். நத்திங் டு வரி, நீங்கள் பயப்பட வேண்டாம், சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு பீச் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ஈசிஆரில். போனால் பீச் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பீச் வியூவில் நல்லா சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we've ordered for some Thai prawns and masala papads and yet more dishes to come. And I want to say something about my outfit. So என்னோட son, he bought me this shirt. I think he would have gone with his friend and got it for me. I don't know, but it looks very nice on me. I myself like this outfit very much. Thank you, Rosh. ஸோ சீனியர் சிட்டிசன் கேருக்காக நான் வந்தேன். அம்மாவை பார்த்துட்டேன். யூ ஆர் வெரி ஃபைன், நத்திங் டு வரி. சரியா? பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பயப்பட மாட்டானா? பயப்பட மாட்டேன். வீக்கம் தான், கால் வீக்கம் இருக்கு. குத்துறது. Yeah. And then she won't listen also. Okay. I suggested wheelchair 4 years back. ஓகே. அது உங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் வீல் சேர்லாம் பிடிக்காது உங்களுக்கு இல்ல? The idea somebody says I'm old, you know. சரி சரி சரி. இல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அது it will take some time. It's not because age related issues only she is having. Stop. So he's so nicely taking care of his younger sister. He's 93 years now and his sister is 89-year-old. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க சிஸ்டரை வந்து இப்படி பக்கத்து ஃபிளாட்ஸ்ல இருக்காரு, இவங்க ஒரு ஃபிளாட்ல இருக்காங்க. So he comes and takes care of every day. இல்ல இங்க தான் இருப்பீங்க. I come and I can't. Okay, that's more than enough. Sure. So இப்போ நான் எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட பேட்ச்மேட், 35 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ராதிகா. அவங்க வீட்டில் கொலு வச்சுருக்காங்க. இப்போ நவராத்திரி சீசன் இல்லையா? ஸோ என்னை வந்து ஒரு 2-3 yearsஆக, ஏன்னா பிகாஸ் ஷி ஹஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் டு நியர்பை மை ஹவுஸ், ஒரு இங்கேருந்து ஒரு 4 kilometers டிஸ்டன்ஸில். அதனால அவங்க வந்து என்னை ஒரு 3 yearsஆக கூப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து எப்போயுமே நவராத்திரி குழுவுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எனக்கு பழக்கம் இல்லை வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார் இன்வைட் பண்ணாலும் நிறைய பேர் எனக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே போனால் பாட சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். அதனாலேயே அதுக்கு பயந்தே நான் போக மாட்டேன் மேக்ஸிமம். பட் திஸ் டைம் 2-3 yearsஆக அவள் என்னை கூப்பிட்டானால நான் இந்த தடவை நான் வரேன் ராதிகா அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஸோ ஸ்வீட் என்னோட ஃப்ரெண்டு. அவன் என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவா? செல்லாக்குட்டி அப்படின்னு என்ன கூப்பிடுவா. நான் அவளை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? வெள்ளக்கட்டி அப்படின்னு கூப்பிடுவேன். செல்லாக்குட்டி அண்ட் வெள்ளக்கட்டி நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம். அண்ட் அவள் எவ்வளோ ஸ்வீட்டாக பாருங்க. 4 to 5 வந்துரு. கொலுக்கெல்லாம் 6 o'clock மேலே தானே எல்லாரும் போவாங்க. அந்த விளக்கெல்லாம் வச்சவொன்னே தானே பூஜை பண்ணுவாங்க. இன்னம்மா என்னை 4 to 5 வந்துரு. அப்போ தான் வந்து கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீ சாட் பண்ணலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லி she has called me. And moreover எனக்கு 5 மணிக்கு வேலை ஹாஸ்பிட்டல் இருக்குது. I think she will also attend the hospital and come back for the guests to receive. And அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு பிக்ஸ் போடுறேன். என்னால் vlogs போட முடியாது. அங்கே போகிற இடத்துலலாம் vlogs போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஒரு மாதிரி யோசிப்பாங்க எல்லாரும்.
அண்ட் இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த தடவை வந்து நான் ஒரு 4-5 கொலுவுக்கு போயிடலாம், ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறவங்க கொலுவுக்கு நான் போயிடலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராதிகா ஹவுஸ் அண்ட் கோயில். ஸோ அதனால் என்னோட நெய்பர்ஸ் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கும் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். நவராத்திரி, எவ்ரிபடி ஹாவ் அ கிரேட் நவராத்திரி ஹாலிடேஸ். எல்லாருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் நலமும் வளமும் தர என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து நோ குக்கிங் டே. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னைக்கு லஞ்ச் கிடையாது, இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஃபோன் அடிச்சு நான் வரேன் அப்படின்ட்டாரு. ஸோ இது ரொம்ப அநியாயம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதனால பரவாயில்ல, ரைஸு கறி கிரேவி அதெல்லாம் இல்லைனா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா நோ குக்கிங் டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வேற ஒரு ஒர்க் கொடுத்துட்டேன் மேட்ஸுக்கு. அவங்க வந்து கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததுனால ஆல் ஆஃப் அ சடன் நான் வரேன் அப்படின்றதுனால நான் ப்ரில்லியண்ட்டாக என்ன பண்ணிட்டேன், சாண்ட்விச் பண்ணிடலாம் ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் மேக்கர் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு கடன்னு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். குடமிளகா, பொட்டேட்டோ கொஞ்சமாக வேக வச்சிட்டோம். அண்ட் சாண்ட்விச் சாஸ் இருக்குது, சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு, தென் கொஞ்சம் கேரட்ஸு அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் போட்டுட்டு சாண்ட்விச் ப்ரெட்டு எப்பயுமே வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பீங்க சாட்டர்டேனால எக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சீஸ் ஸ்லைசஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் சாண்ட்விச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். சாண்ட்விச் மேக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு மில்க்ரீஸில் வாங்கிட்டு வந்தது போட்டுட்டு இவங்க கேரட் வச்சுருக்காங்க. அதர்வைஸ் நம்ம வந்து வெறும் டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன் இருந்தால் கூட போதும் தான். பட்டு இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனியன்ஸ் வித் பெப்பர் போட்டிருக்கு. ஒரு சீஸ் ஸ்லைஸு எடுத்து அதுக்குள்ளே போட்டு தென் ஒன் மோர் இதை வச்சு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். 2 பண்ணலாம், 3-4 ஆக்சுவலாக பண்ணலாம் இதில். ஸோ அகெயின் இன்னொரு ஸ்ப்ரெட்டு கட் பண்ணி ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும் என்ன பண்ணுறேன், வெறும் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் போட்டு சீஸ் போட்டுட்டு இன்னொரு பிரெட் எடுத்து வச்சிடறேன். ஏன்னா என் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, ஒரு துளி வெஜிடபிள் கூட அவள் வாய்க்குள்ளே போகாது. ஸோ அதனால அவளுக்கு நான் பிளெயினாக வெஜிடபிள்ஸ் எதுவும் வைக்காம நான் என்ன பண்ணுறது, அவள் சாப்பிட மாட்றா. ஸோ நான் அப்படியே பண்ணுறேன். இப்போதைக்கு 4 செட் பண்ணிடலாம்ல ஒரேடியா. ஃபைன். அப்போது இன்னொரு செட்டில் சேம் திங். இந்த 3rd செட்டில் வச்சுருக்கோம். நான், ஹஸ்பண்ட், டாட்டர் 3 பேருக்கு 4 சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், நல்லா டைட்டாக போடும். ஏன்னா சாண்ட்விச் வந்து எப்படி இருக்கும்னே தெரியல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அது வந்திருக்கணும், ஒழுங்காக வரணும், இல்லைனா ஹஸ்பண்ட் என்னை திட்டுவார். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்க்கலாம். பியூட்டிஃபுல் யா, சூப்பராக வந்திருக்கியா, சான்ஸே இல்லை. வா எம்மி, சூப்பர். ஓகே, ஸோ சீனியர் சிட்டிசன் பார்க்க வந்துட்டேன். And she's 95 years, no? So you're taking care of her very well. I'm so happy. By God's grace. Very good. நல்லா ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கீங்க, சூப்பர், சிரிக்கிறீங்க. குட் குட், தேங்க்யூ. சரியாயிடும், சரியாயிடும். சரியாயிடும். இந்த ஏஜ்ல அப்படிதான் இருக்கும். சரியா போயிடும். மெடிசன்ஸ் கொடுத்தா சரியாயிடும். சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட்ஸ் சன் வெட்டிங். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸோட சில்ட்ரனுக்கு கல்யாணம். ஸோ நான் போகிறேன் பிகாஸ் தே ஆர் சீனியர்ஸ் டு மீ அண்ட் ஐ நோ தெம் வெரி வெல் அண்ட் தே ஹட் இன்வைட்டட். ஸோ ஐ எம் கோயிங். Sunday evening snacking, and we've ordered for one mirchi bhaji, rasamalai, and a few sweets, Goa sweets. And இதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டோம், இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் போகிறேன். என்னன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அப்பர்னா, நான் சொன்னேன்ல அவங்க கொடுத்த சாரியை நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் போட்டு காட்டுறேன்னு. ஸோ ஐ எம் வேரிங் இட் அப்பர்னா and it's so nice on me. நான் நினைக்கிறேன் good. They are family friends. The reception that I'm going now is Muslim friends for so many years. They came and invited us, so myself and my husband are going.
ஸோ ஆயுத பூஜா இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பூஜை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து கீழே வீட்டில் ஒரு பூஜை போடுவேன், தென் மேலே கிளினிக்கு ஒரு செட் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை போட்டுருவோம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் வாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் வந்து வீட்டுக்கு, ஒரு பிளேட்டு வந்து கிளினிக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டாங்க. இங்கே வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம், தென் வடை, மசால் வடை, சக்கரை பொங்கல் 2 செட்டு. ஏன்னா பிகாஸ் இந்த கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. சுண்டல் பண்ணியிருக்கோம், சாம்பார் பண்ணியிருக்கு, அண்டு கீ ரைஸுக்கு குருமா பண்ணியிருக்கு. இன்னும் கீ ரைஸ் ரெடி ஆகலை, ஒயிட் ரைஸு, பாயசம் பண்ணியிருக்கு. ஸோ ஆயுத பூஜா விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து பிகாஸ் தீபாவளி இஸ் நியரிங், ஸோ அரவுண்ட் 10 days பிஃபோர் தீபாவளி நான் வந்து என்னோடய சிஸ்டர்லா வீட்டுக்கு போவேன், நானும் என் ஹஸ்பண்டும். இட்ஸ் பீன் அ ப்ராக்டிஸ் ஃபார் சின்ஸ் ஐ காட் மேரிட். ஸோ எவ்ரி தீபாவளிக்கு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவோம். ஸோ பிகாஸ் அந்த ஒரு நாள் தான் வந்து சிஸ்டர்லா வீட்டுக்கு போகிறது, பிகாஸ் தே ஆர் லிட்டில் ஃபார் அவே ஸ்டேயிங். அண்ட் ஐ லவ் மை சிஸ்டர்-in-laws. நான் வந்து சும்மா vlogக்காக சொல்ல, தே போத் ஆர் லைக் மை மதர். ஓகே, ஸோ வரைக்கும் ஒரே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்க கூட வந்ததில்லை. தே ஆர் லிட்டில் ஏஜ்டு கம்பேர்ட் டு மீ, லைக் 65+ இருப்பாங்க. பட் ஆனாலுமே ஐ லவ் அண்ட் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் வித் தெம். அண்ட் அம்மாவை பார்க்க போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்க வீட்டுக்கு போகணுன்னா. அவங்களும் வருவாங்க, அவங்களும் இயர்லி 2-3 times they both will come together. And நாங்கள் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வில் ட்ரை டு கோ. ரொம்ப கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, பட் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் தீபாவளி அப்படின்றதுனால டெஃபினட்டாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு we make sure to go and visit them, spend time with them. And முன்னாடிலாம் பசங்க குட்டியாக இருக்கும்போது we used to go stay there, வீக்கெண்ட்லாம் ஸ்டே பண்ணிட்டு வருவோம். பட் இப்போ வந்து பசங்களே வரல, நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு கோ தேர். இவங்க வந்து பெரிய அக்கா, என்னோட பெரிய நாத்தனார், அம்மா மாதிரியே அவங்க எனக்கு. பெரிய அக்கா அங்கே பார்த்தோம், இவங்க சின்ன அக்கா, அம்மா அவங்க, இவங்களும் அம்மா.